எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கடைக்குட்டி சிங்கத்துக்கு ஊசி போட போறோம். 1 வயசு தடுப்பூசி போடணும். அங்க வந்து நம்ம இப்படி கூட்டிட்டு போயிட்டோம்னு சொன்னா, அவரோட பொருள் பாத்தீங்கன்னா அவரோட கர்ணை, அவருக்கு ஊசி, அவரோட டீடைல் வந்து வச்சிருக்கிற புக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கிளீன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இந்த பேக்ல வச்சிருப்போம். ஏன்னா அவர் எங்க போனாலும் இந்த பேக்கை கையில தூக்கிட்டு போயிருந்தீங்களா, டாக்டரும் இருப்பாங்க, அப்புறம் பார்மசியும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே விற்பாங்க. ஒரே இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு குட்டி வந்து சொரிஞ்சு விடுறதுக்கு வந்துட்டாரு. இவர் ரொம்ப நேரமா கொஞ்சிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டு போனாங்க டாக்டர். அதுக்கப்புறம் வந்து அவர் வெயிட் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டு போய் ஏற்கனவே பார்த்தாச்சு. அவருக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு பூச்சி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஊசியும் தடுப்பூசியை போட்டுட்டு அது கூட விட்டமின் எல்லாமே கலந்து தான் போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஊசி போட்டா போதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடும் போது இவர் அழகா காட்டிக்கிட்டாரு. எந்த ஒரு இதுவுமே பண்ணல. தெரியல ஒரு இது பண்ணது. போடும்போது எதுவும் அடிச்சு வைக்காததுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கவுண்டரில் வந்து காசு கட்டிட வேண்டியதான். காசு கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு அவரை வந்து கூட்டிட்டு போயிட வேண்டியதான். சமத்த பிள்ளையா போட்டுக்கிச்சு ஊசி போட்டதும் இப்படி தான் இருக்கிறாரு பாருங்க, பாவப்பட்டு. அழகா செல்லம் வந்து கத்தாத வந்து அமைதியா. அதுக்கப்புறம் அவருக்கு மருந்து எல்லாமே எழுதி கொடுத்தாங்க, பூச்சி மருந்து. பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்லலாம் இவரை விட மாட்டாங்க. ஏன்னா வந்து பஸ்ஸில் சின்ன நாய்க்குட்டிங்களை தான் கூப்பிட்டு போகிறதுக்கு அலௌட் உண்டு. அதனால எங்கள் மாமா வந்து கூப்பிட்டு போனார். இப்படி தான் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்.